எல்லாம் எடுக்கணும். உட்காந்துருங்க. பேட்டி கொஞ்சம் வழி இருக்கா. கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அமைதியா இருக்கும். நம்ம தோல் வந்து பிடிப்பாங்க. அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கு. பாரதி சார் தெரியும், இருந்தாலும் பேசணும் அப்படின்றதுக்காக பேசுறேன். நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். இன்றையிலிருந்து இந்த உழைப்போர் உரிமை இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த ஆட்சிக்கும் வெளியிலே இருக்கின்ற இயக்கம் அல்ல, எங்களோடு பின்னி பிணைந்து இருக்கின்ற இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் இந்த நல்ல தருவாயில் மனமாற இந்த போராட்ட காலத்தில் உறுதியாக நின்ற 70 கடந்திருந்தாலும் 18 வயது இளைஞனை போல் உங்களுக்காக போராட்ட களத்திலே நின்ற அதற்கு அருமைக்குரிய குமாரசாமி அவர்களையும் எல்லாரும் உங்கள் உரிமைக்காக வளைந்து கொடுக்காமல் களத்திலே நின்ற அருமை சகோதரர் பாரதி அவர்களையும் பல மணி நேர பேச்சுவார்த்தையில் சலிக்காமல் எங்களோடு அமர்ந்து மாநகராட்சியிலே பேசுவதற்கு உங்களுக்காக உங்களின் உறுதுணையாக இருந்த அன்பிற்கிய சுரேஷ் அவர்களுக்கும் மற்றொரு நண்பரான அன்பிற்கிய உங்கள் தோழரான தற்போது எங்களுக்கும் தோழரான ஜானகிராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பெயர் என் நிலையில் எப்படி நின்றிருக்கிறது என்றால், உங்களுக்காக அவர் எடுத்த முன்னெடுப்பிலே தன்னலம் கருதாமல் உங்களுக்காக நின்றதற்காக அவர் என் நிலையிலே மாத்திரமல்ல என்னுடைய நெஞ்சிலும் நீக்கமாக இருந்திருக்கின்றார். அதை போலவே உண்மையாக உங்களுக்காக இருப்போம். உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அன்றைக்கிய நண்பர் சகோதரர் பாரதி அவர் எடுத்து சொல்லியிருப்பார். எங்களுடைய முதல்வரை பொறுத்தளவில் ஈர நிலத்திற்கு சொந்தக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு கூட ஒரு தூய்மை பணியாளர் குப்பையிலே கிடந்த ஒரு 25 சதவீத நகையை எடுத்து காவல்துறையில் ஒப்படைத்ததற்காக அவரை நேரடியாக அழைத்து இன்றைக்கு பாராட்டுகின்ற முதல்வர் தான் நம்முடைய முதல்வர். இந்த நேரத்தில் இந்த களம் வெற்றியடைவதற்காக எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்த இந்த துறையுடைய அமைச்சர் அன்றைக்கினிய அருமையான நேரு அவர்களுக்கும் என் இனிய மகள் அன்றைக்கினிய
மேயர் பிரியா ராஜன் அவர்களுக்கும் அவரோடு துணை இந்த துணை மேயர் மாநகராட்சியுடைய ஆணையாளர் மற்ற துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த நல்ல வேலையை தெரிவித்துக் கொள்வது மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து 4 நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்ல இருக்கின்றார். அந்த 4 நிகழ்ச்சிகளையும் பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு மாத்திரம் ஒரு 25,000 மக்களுக்கு பொங்கல் பரிசை வழங்க வேண்டிய சூழலிலும் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். கொடுத்த வாக்குறுதியை எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் பின்வாங்க மாட்டோம். இந்த பொங்கல் 7வது மண்டலத்திற்குரியவர்களுக்கும் இனிய பொங்கலாக அமையும் அனைத்து வாக்குகளுக்கும் உரியவர்கள் அஞ்சாநிமிஷம் அன்றைய குமாரசாமி அவர்களும் அவருடைய மகன் அன்றைய பாரதி அவர்களும் அன்றைய அவர்களும் அன்றைய ராமலிங்கம் அவர்களும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. அவர் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நாங்கள் அவருக்கு உறுதியளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிச்சயம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவார். இனி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்தனர். பல்வேறு போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கடுமையான உத்தரவின் பேரில் மென்மையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். ஜனநாயக ரீதியில் அவர்களும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும், விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக கண்ணியத்தோடு நடந்து கொண்டதற்கு இன்றைக்கு முதலில் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அன்பிற்கினிய பெரியவர், அன்பிற்கினிய அருமை அண்ணன் நம்முடைய குமாரசாமி அவர்களும் அவருடைய அருந்த ஒப்புதலன் அண்ணன் பாரதி அவர்களும் அதேபோல் அந்த உழைப்பாளர் உரிமை சங்கத்தினுடைய ஏனைய நிர்வாகிகள் அன்பிற்கினிய சுரேஷ் அவர்களும் அன்பிற்கினிய அண்ணன் ஜானகிராமன் அவர்களும் பார்வையந்தன் போன்ற தோழமை இயக்கங்களை சார்ந்தவர்களும் நம்முடைய அருமை அண்ணன் திருமா அவர்களும் அன்பிற்கினிய தோழர் சண்முகம் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் பல்வேறு முனைப்புகளில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்ததை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். எங்களுடைய துறையினுடைய அமைச்சர் அருமை அண்ணன் நேரு அவர்களும், வணக்கத்துக்குரிய பெருநகரத்துடைய மேயர் மகள் பிரியா அவர்களும், அதேபோல் துறை மேயர் அன்பிற்கினிய மகேஷ் அவர்களும், அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து அருமை தோழர் நண்பர் தம்பி பாரதி அவர்களுடன் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை அனைத்தையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாத இறுதிக்குள் மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கல் இந்த பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்கும். எப்படி பொங்கலுக்கு முன்னால் வருகின்ற போகியை போல் அந்த போகியில் அல்லவைகளை அகற்றுவதற்காக தீயிட்டு கொளுத்துவோமோ, அதை போல் அல்லவைகளை தீக்கரையாக்கி நல்லவைகளை பொங்கல் உதய சூரியனோடு வரவேற்போம். மகிழ்ச்சி, நன்றி. தெரியல, கேட்கல. நிச்சயமாக மாநகராட்சி ஊழியர்களாக அவர் பணியில் தொடருவார்கள். அதை குறித்து அரசு பரிசீலிக்கும். ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றது. அவர்களும் தேர்ந்த வழக்கறிஞர், சீனியர் கவுன்சில் இல்லாமலேயே வாதாடக்கூடிய திறமையான வழக்கறிஞர்கள். அவர்கள் பால் வைத்திருக்கின்ற அன்பு கொண்டிருக்கின்ற அந்த ஊழியர் நலனுக்காக அவர்களும் இதை விட்டுத் தரமாட்டார்கள். நாங்களும் இருபுறமும் சட்டத்திற்குட்பட்டு என்னவெல்லாம் உதவி புரிய முடியுமோ அனைத்து உதவிகளையும் செய்வோம். அது நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளது. நீதிமன்ற இறுதி தீர்ப்பிற்கு பிறகு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகிறதோ அதை நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம்.